ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னால எனக்கு ஜாப் போயிடுமா? ஏஐ என்ன ரீப்ளேஸ் பண்ணிடுமா? இந்த கேள்வி இப்போ நிறைய பேருக்கு இருக்குது. ஈவன் ஃப்ரெஷ் இன்ஜினியரிங் கிராஜுவேட்ஸ் ஆர் ப்ரொஃபஷனல் இன்ஜினியர்ஸ் எல்லாருக்குமே ஒரு கவலை இருந்துகிட்டே இருக்குது. இன்றைக்கி நடக்கிற எல்லா லே ஆஃப்ஸ்க்கும் ஏஐ தான் காரணமா? இல்லை ஏஐ ஒரு பக்கம் நிஜமாவே ஜாப் கட்ஸ் பண்ணிட்டு இருந்தாலும் இன்னொரு பக்கம் ஒரு பெரிய டிமாண்டை உருவாக்கிக்கிட்டு இருக்கா? இது எல்லாத்தையுமே இன்றைக்கி ப்ராப்பர் ரிசர்ச் டேட்டாவோட நம்ம அனலைஸ் பண்ணி பார்க்கலாம். நீங்கள் ஃப்ரெஷ் கிராஜுவேட்டாக இருந்தாலும் சரி, இல்லை ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்ட் ப்ரொஃபஷனலாக இருந்தாலும் சரி, என்னென்ன ஜாப்ஸ் எல்லாம் இன்றைக்கி டிமாண்ட் குறைஞ்சிருக்கு, என்னென்ன ஜாப்ஸ்லாம் டிமாண்ட் ஜாஸ்தியாக இருக்குது அப்படிங்கிறத இன்றைக்கி கிளியராக பார்க்கலாம். So let's get started. Hello everyone, welcome to Applied with AI. இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் ஒரே ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைக்கிறேன். சில ஸ்டூடெண்ட்ஸ் என்கிட்ட ரீச் அவுட் பண்ணி நான் க்ளவுட் கம்ப்யூட்டிங் படிக்கணும்னு நினைக்கிறேன், டேட்டா சயின்ஸ் படிக்கணும்னு நினைக்கிறேன், ஆனால் டேட்டா சயின்ஸ், க்ளவுட் கம்ப்யூட்டிங் இதெல்லாம் ஃப்ரெஷர்ஸ்க்கான ஜாப் கிடையாது அப்படின்னு நிறைய பேர் என்கிட்ட சொல்கிறாங்க. அது உண்மையான்னு கேட்குறாங்க. நான் சொல்கிறது ஒன்று தான். நான் பார்த்த வரைக்கும் சில கம்பெனிஸில் டேரெக்டாக ஃப்ரெஷர்ஸை ஹையர் பண்ணி 2 months ட்ரெயின் பண்ணி அவங்கள டேட்டா சயின்ஸ்லையோ க்ளவுட் கம்ப்யூட்டிங்லையோ ஒர்க் பண்ண வைக்கிறாங்க. நீங்கள் எந்த டெக்னாலஜி படித்தாலும் அது வந்து வேஸ்ட்டாக போக போகிறது கிடையாது. ஃப்ரெஷர்ஸால் இந்த டெக்னாலஜி எல்லாம் கற்றுக்க முடியாது, அதில் ஒர்க் பண்ண முடியாதுன்னு சொன்னால் அதெல்லாம் நம்பாதீங்க. நீங்கள் கற்றுக்கணும்னு நினச்சி இறங்கிட்டிங்கன்னா எந்த டெக்னாலஜி வேணாலும் கற்றுக்க முடியும், யாராலையும் உங்களை தடுக்க முடியாது. ஸோ கீப் கோயிங். முதல்ல நம்ம லாஸ்ட் 5 yearsல ஜாப் மார்க்கெட் எப்படி இருந்துச்சுன்றதை பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு யூஎஸோட டேட்டாவை பார்த்துட்டு அப்புறம் இந்தியன் டெக் மார்க்கெட் டேட்டாவையும் பார்க்கலாம். இந்த கிராஃபில் யூஎஸோட டெக் ஜாப் போஸ்டிங்ஸ் எந்த அளவுக்கு இருந்துச்சுன்றதை காட்டுறாங்க. இதில் 100 பேஸ்லைன் எடுத்துக்கிட்டோம்னா 2020 2022 வரைக்கும் நமக்கு ஜாப் ஓப்பனிங்ஸ் மோர் தேன் டபுள் ஆச்சு. அண்ட் நிறைய கம்பெனிஸ் மாஸ் ரெக்ரூட்மெண்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் கோவிட் கொஞ்சம் நார்மலைஸ் ஆக ஆரம்பிக்கிற டைமில் ஏற்கனவே மாஸ் ரெக்ரூட்மெண்ட் பண்ணிட்டதுனால நிறைய ஓப்பனிங்ஸ் குறைய ஆரம்பிச்சிருச்சு. அண்ட் டுவர்ட்ஸ் த எண்ட் ஆஃப் 2022 தான் நமக்கு ChatGPT ரிலீஸ் ஆகுது. அதுக்கு முன்னாடி ஏஐயில் மிஷின் லேர்னிங், டீப் லேர்னிங் அந்த கான்செப்ட்ஸ்லாம் இருந்து அதில் ப்ராஜெக்ட்ஸ் பண்ணியிருந்தாலும் நமக்கு ஜெனரேட்டிவ் ஏஐ வந்ததுக்கப்புறம் தான் ஏஐனால் நமக்கு ஜாப்ஸ் இம்பாக்ட் ஆகும் அப்படின்ற கவலை வர ஆரம்பிச்சிது. பட் ChatGPT ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே ஜாப்ஸ் ஆல்ரெடி 60 to 70% டிப் ஆகிடுச்சு. ஓகே, ஸோ ஏஐனால தான் இந்த மொத்த இண்டஸ்ட்ரியுமே இப்போ டவுனாக இருக்குன்னு சொல்ல முடியாது. ஆனால் ஏஐ ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா இண்டஸ்ட்ரீஸ் கொஞ்சம் காஷியஸாக ஹையர் பண்ணுறாங்கன்றதும் உண்மை தான். ஸோ இன்றைக்கி இருக்கிற டேட்டா படி பேஸ்லைன்லேருந்து 36% ஆஃப் ஜாப்ஸ் கம்மியாக தான் இருக்குது. இது யூஎஸோட டேட்டா. நம்ம அப்படியே இந்தியாவோட டேட்டா பார்த்தோம்னா இப்போ நான் காமிக்கிறது நௌக்ரி ஜாப் ஸ்பீக் இண்டெக்ஸ். இதில் அகைன் டிசம்பர் 2022 நமக்கு 23 வரைக்கும் ஒரு பெரிய டிப் இருந்துச்சு ஜாப் மார்க்கெட்டில். அதுக்கப்புறமா கொஞ்சம் ஸ்டேபிளாக ஆரம்பிச்சிருக்கு. கொஞ்சம் ரைஸ் டிப் ரைஸ் அப்படின்ற ஸ்டேட்டில் தான் போயிட்டுருக்கு. இன்றைக்கி இருக்கிற நிலைமையை பார்த்தோம்னா யூஎஸை கம்பேர் பண்ணும்போது இந்தியன் ஜாப் மார்க்கெட்டில் அந்தளவுக்கு டிப் ஆகலை. ஸோ இந்த ஜாப் சர்ச் வெப்சைட்ஸ் டேட்டாவெல்லாம் வச்சு இன்றைக்கி என்னென்ன ஜாப்ஸ்க்கெலாம் டிமாண்ட் கம்மியாக இருக்குது, என்னென்ன ஜாப்ஸ்க்கெலாம் டிமாண்ட் ஜாஸ்தியாக இருக்குன்னு ஒன்றா பார்க்கலாம். இப்போ நீங்கள் பார்க்குறது ஃபோர்ப்ஸ் இந்தியாவோட டேட்டா. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா வருஷம் எம்ப்ளாயபிலிட்டி பர்சன்டேஜ் ஆஃப் கிராஜுவேட்ஸ் ஜாஸ்தி ஆகிட்டே போகுது. அதாவது 2025 72% ஆஃப் ஃப்ரெஷ் கிராஜுவேட்ஸ் ஆர் ஜாப் ரெடி. அவங்க எம்ப்ளாயபிள், அவங்களுக்கு தேவையான ஸ்கில் செட்ஸ் இருக்குது அப்படின்னு அர்த்தம், ரைட்? பட் டிமாண்ட் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 25% ஆஃப் டிமாண்ட் வந்து எக்ஸ்பீரியன்ஸ்டு ப்ரொஃபஷனல்ஸ்க்கும் 20% ஆஃப் டிமாண்ட் ஃப்ரெஷர்ஸ்க்கும் இருக்குது ஐடி இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும். ஸோ ஃபஸ்ட்டு ஃப்ரெஷர்ஸுக்கு எந்தெந்த ஜாப்லாம் டிமாண்ட் கம்மியாக இருக்குது, எந்தெந்த ஜாப்லாம் டிமாண்ட் ஜாஸ்தியாக இருக்குன்னு பார்க்கலாம். இந்தியன் எக்ஸ்பிரஸோட லேட்டஸ்ட் ஆர்டிக்கல் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பர்ஸ், சிஸ்டம் அட்மின்ஸ் அண்ட் ஆப் டெவலப்பர்ஸ் இவங்களோட ஜாப்ஸ்லாம் இப்போ கம்மியாகிட்டே வருது. ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பர்ஸ் ஏன் கம்மியாகிட்டே வருதுன்னா கம்பெனிஸ் இப்போ நிறைய ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர்ஸை தான் வந்து ப்ரிஃபர் பண்ணுறாங்க. அதாவது ஃப்ரண்ட் அண்ட் ப்ளஸ் பேக் அண்ட் ரெண்டையுமே அவங்க டெவலப் பண்ணுவாங்க. சிஸ்டம் அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ் எப்போ குறைய ஆரம்பிச்சதுன்னா க்ளவுட் கம்ப்யூட்டிங் பூம் ஆக ஆரம்பிச்சதுலேருந்து அது குறைஞ்சிக்கிட்டு இருக்குது. இன்றைக்கி இருக்க டேட்டா படி நிறைய கம்பெனிஸ் ஆல்ரெடி க்ளவுடுக்கு மைக்ரேட் ஆயாச்சு. சில கம்பெனிஸ் இன்னும் க்ளவுடுக்கு மைக்ரேட் ஆகிட்டு இருக்காங்க. ஸோ இன்னும் போக போக சிஸ்டம் அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ், அதாவது ட்ரெடிஷ்னல் சிஸ்டம் அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸோட ஜாப் வந்து இன்னும் குறைஞ்சிக்கிட்டே தான் வரும். அடுத்தது நான் மெயினாக ஃபோக்கஸ் பண்ணணும்னு நினச்சது QA ஜாப்ஸ், அதாவது சாஃப்ட்வேர் டெஸ்டிங் ரோல்ஸ். இன்றைக்கி இருக்க டேட்டா படி 2025 லெஸ் தேன் 1% ஆஃப் க்ரோத் தான் இருந்திருக்கு சாஃப்ட்வேர் டெஸ்டிங் ரோல்ஸில். அண்ட் சில கம்பெனிஸ் என்ன சொல்கிறாங்கன்னா 40% ஆஃப் டெஸ்டிங் ஜாபை வந்து ஏஐ ஆட்டோமேஷனால் ரீப்ளேஸ் பண்ணிட முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரியில் இருக்க எல்லாருக்குமே தெரியும் QA ரொம்ப இம்பார்ட்டண்ட். பட் ஏஐ ஆட்டோமேஷனால் அதை பாதி ரீப்ளேஸ் பண்ண முடியுங்கிறத நம்ம ரியலைஸ் பண்ணவும் ஆரம்பிக்கணும். ஓகே, இப்போ ரொம்ப முக்கியமான விஷயத்துக்கு வருவோம். எந்தெந்த ஜாப்ஸ்லாம் டிமாண்டில் ஜாஸ்தியாக இருக்குது ஃப்ரெஷர்ஸை பொறுத்த வரைக்கும். இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது நௌக்ரியோட ஜாப் ஸ்பீக் ரிப்போர்ட். அதில் என்ன சொல்கிறாங்கன்னா AI/ML ரோல்ஸ் கண்டினியூ டு பூம். ஸோ ஃப்ரெஷர்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு 22% ஆஃப் இன்க்ரீஸ் இருக்குது AI/ML ரோல்ஸுக்கு. ஸோ நீங்கள் ஒரு ஃப்ரெஷ் கிராஜுவேட்டாக இருந்தால் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய முக்கியமான இடம் AI அண்ட் ML. எக்கனாமிக் டைம்ஸில் என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா ஃப்ரெஷ் கிராஜுவேட்ஸை ஹையர் பண்ணும்போது கம்பெனிஸ் மெயினாக ஹையர் பண்ணுற ரோல்ஸ் வந்து சாஃப்ட்வேர் டெவலப்பர்ஸ் அண்ட் டேட்டா அனலிஸ்ட் அண்ட் சயின்டிஸ்ட், ரைட்? 29% ஆஃப் டிமாண்ட் வந்து சாஃப்ட்வேர் டெவலப்பர்ஸ்க்கும் 26% ஆஃப் டிமாண்ட் வந்து டேட்டா அனலிஸ்ட் அண்ட் டேட்டா சயின்டிஸ்ட்க்கும் இருக்குது. ஸோ நீங்கள் ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய அடுத்த 2 ஏரியா சாஃப்ட்வேர் டெவலப்பர்ஸ்னு நான் சொல்லும்போது ஃபுல் ஸ்டாக் இன்ஜினியர்ஸ், போத் ஃப்ரண்ட் அண்ட் அண்ட் பேக் அண்ட் ரெண்டுமே தெரிஞ்சிருந்தால் ரொம்ப நல்லது. ஒரு நல்ல விஷயம் என்னென்னா 82% ஆஃப் இந்தியன் எம்ப்ளாயர்ஸ் மார்ச் குவார்ட்டரில் ஃப்ரெஷர்ஸை ஹையர் பண்ணியிருக்காங்க. அண்ட் 34% ஆஃப் எம்ப்ளாயர்ஸ் நெக்ஸ்ட் குவார்ட்டர்லையும் நாங்கள் ஹையர் பண்ணுவோம் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ எந்தெந்த டெக்னாலஜிக்கு ஹையர் பண்ணியிருக்காங்கன்னா டேட்டா அனாலிட்டிக்ஸ்,
ஏஐஎம்எல், சைபர் செக்யூரிட்டி அண்ட் சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட். சைபர் செக்யூரிட்டிக்கு ஒரு பெரிய பூம் கண்டிப்பாக இருக்க போது. அதில் ஃப்ரெஷர்ஸ்க்கும் ஸ்கோப் கண்டிப்பாக இருக்குது. நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் ரைட் செட் ஆஃப் ஸ்கில் செட்ஸ் அக்வயர் பண்ணிக்கோங்க, ரைட் சர்டிஃபிகேஷன்ஸ் வாங்கி வச்சுக்கோங்க. அடுத்தது நீங்கள் முக்கியமாக தெரிஞ்சிக்க வேண்டிய 2 விஷயம் இருக்குது. இன்றைக்கி இருக்க ஜாப் மார்க்கெட்டில் எக்கனாமிக் டைம்ஸோட டேட்டா படி ஒரு டெக் ஜாபுக்கு 7 ஃப்ரெஷர்ஸ் கம்ப்ளீட் பண்ணுறீங்க. அண்ட் அதில் நான் இன்னொரு முக்கியமான விஷயம் பார்க்குறது என்னென்னா, ஜாப் மார்க்கெட் இவ்வளோ டஃப்பாக இருந்தாலும் ஃப்ரெஷர்ஸுக்கு 72% ஆஃப் ஃப்ரெஷர்ஸ் எங்களோட சேலரி டிமாண்ட்ஸில் நாங்கள் காம்ப்ரமைஸ் பண்ணிக்க மாட்டோம் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்கீங்க. என்னோட ஒரு ரெக்கமெண்டேஷன் என்னென்னா, அட்வைஸ் கிடையாது, ஜஸ்ட் ஒரு சஜஷன் அண்ட் ரெக்கமெண்டேஷன் தான். ஐடி இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் ஆர் எனி அதர் இண்டஸ்ட்ரி உள்ளே என்டர் ஆகிறதுங்கிறது தான் ஃபஸ்ட்டு ரொம்ப முக்கியமான விஷயம். என்டர் ஆகும்போதே நான் சேலரி ஹையாக தான் வாங்கி என்டர் ஆகணும் அப்படின்னு உங்களுக்கு வர ஆப்பர்ச்சுனிட்டியை தள்ளி போட்டுறாதீங்க. ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு தேடி வந்திருக்கு, அதில் சேலரி நீங்கள் எதிர்பார்த்த சேலரி வரலனா கூட ஃபஸ்ட்டு என்டர் ஆகிறது ரொம்ப முக்கியம். நீங்கள் ஃபீல்டுக்குள்ளே என்டர் ஆகிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் உங்கள் ஸ்கில் செட்ஸ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸை வச்சு நீங்கள் உங்கள் சேலரி டிமாண்ட் பண்ண முடியும். ஸோ ஆப்பர்ச்சுனிட்டி வந்துச்சுன்னா அதை வேஸ்ட் பண்ணிடாதீங்க. இப்போ எக்ஸ்பீரியன்ஸ்டு ப்ரொஃபஷனல்ஸுக்கு டிமாண்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இன்ஃபேக்ட் எக்ஸ்பீரியன்ஸ்டு ப்ரொஃபஷனல்ஸுக்கு டிமாண்ட் ரொம்பவே ஜாஸ்தியாக இருக்குது. மார்க்கெட் ரொம்பவே நல்லா இருக்குது. எந்தெந்த ரோல்ஸ்லாம் டிமாண்ட் ஜாஸ்தியாக இருக்குன்னா, ஃப்ரெஷர்ஸ்க்கு சொன்னால் அதே 5 ரோல்ஸ்க்கு டிமாண்ட் ரொம்பவே ஜாஸ்தியாக இருக்குது. ஏஐஎம்எல், டேட்டா சயின்ஸ், டேட்டா இன்ஜினியரிங், டேட்டா அனலிட்டிக்ஸ் அண்ட் க்ளவுட் கம்ப்யூட்டிங் அண்ட் சைபர் செக்யூரிட்டி ஆஸ் வெல். நௌக்கரியோட அதே ஜாப் ஸ்பீக் ரிப்போர்ட் பார்த்தோம்னா, ஏஐஎம்எல் ரோல்ஸில் 13 to 16 இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்க ப்ரொஃபஷனல்ஸ்க்கு டிமாண்ட் 36% க்ரோ ஆயிருக்கு. ஃபவுண்டிட்டோட ஜூன் 2025 ரிப்போர்ட்டில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மிட் டு சீனியர் லெவல் ப்ரொஃபஷனல்ஸுக்கு 12% மந்த் ஆன் மந்த் இன்க்ரீஸ் இன் ஜாப் போஸ்டிங்ஸ் இருக்குது. எந்த ஏரியாஸ்லனா ஏஐ, க்ளவுட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் சைபர் செக்யூரிட்டி. ஸோ எக்ஸ்பீரியன்ஸ்டு ப்ரொஃபஷனல்ஸுக்கு எங்கெல்லாம் இப்போது டிமாண்ட் கம்மியாக இருக்குது. டைம்ஸ் ஆஃப் இந்தியாவோட ஆர்டிக்கல் படி பிஸ்னஸ் அனலிஸ்ட், டெலிவரி மேனேஜர்ஸ் அண்ட் சாஃப்ட்வேர் டெவலப்பர்ஸ் இந்த 3 ரோல்ஸ்லையுமே போன வருஷத்தை கம்பேர் பண்ணும்போது இந்த வருஷத்துக்கு கொஞ்சம் டிமாண்ட் கம்மியாக இருக்குது. இப்போ நான் ஸ்க்ரீனில் காமிச்சிட்டு இருக்கிறது இண்டீட் ரிலீஸ் பண்ண டாப் 15 ஜாப் ஓப்பனிங்ஸ். அதில் ஆர்கிடெக்ட், சீனியர் ஜாவா டெவலப்பர், ஆப்ரேஷன்ஸ் மேனேஜர், டெக் லீட், டேட்டா இன்ஜினியர், சாப் கன்சல்டன்ட் இந்த மாதிரி 15 ஜாப்ஸ் அவங்க லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. சாப் கன்சல்டன்ட்டை பொறுத்த வரைக்கும் 44% ஜாப் ஓப்பனிங்ஸ் இருந்தாலும் லாஸ்ட் இயரை விட டிமாண்ட் ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ்டு ப்ரொஃபஷனலாக இருந்தீங்கன்னா இதுதான் ரைட் டைம். நீங்கள் கரெக்டான ஸ்கில்ஸ் ஐடென்டிஃபை பண்ணி அதில் உங்கள் ஸ்கில் அப் பண்ணி நீங்கள் உங்கள் ஜாபை செக்யூர் பண்ணிக்க முடியும். ஸோ ஐடி இண்டஸ்ட்ரி ஓவராலாகவே ஒரு பேரடைம் ஷிஃப்ட்டில் இருக்குது. நம்ம ஜாப்ஸ் எல்லாம் ரீஷேப் ஆகிட்டு இருக்கு. இன்றைக்கி இருக்க மார்க்கெட்டுக்கு நம்ம என்னென்ன ஸ்கில்ஸ் வேணும்னு தெரிஞ்சுக்கிட்டு நம்ம ரீஸ்கில் பண்ண வேண்டிய டைம் வந்திருக்கு. இது ஒரு கொலாப்ஸை நோக்கி போய்கிட்டு இல்லை. நம்ம பிளான் பண்ணி ஒரு கரெக்ட் அப்ரோச் ஃபாலோ பண்ணி ரைட் ஸ்கில் செட்ஸை டெவலப் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா இந்த இண்டஸ்ட்ரியில் இன்னமும் நமக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொட்டி கிடக்கு. அண்ட் இங்கே ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய இருக்குங்கிறத ரியலைஸ் பண்ணி ஏர்லியாக அதை அடாப்ட் பண்ணுறவங்க கண்டிப்பாக ஜெயிச்சிருவாங்க. ஸோ ஐ விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்னு நினச்சிங்கன்னா இதை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி அவங்களுக்கும் இந்த அவேர்னஸை கொண்டு வாங்க. ஸோ இன்றைக்கி நான் டிஸ்கஸ் பண்ணது எல்லாமே நிறைய ஜாப் போர்ட்டல்ஸோட ரிசர்ச் டேட்டா தான். மேபி நான் நிறைய டேட்டாஸ் மிஸ் பண்ணியிருக்கலாம். நீங்கள் உங்களோட ரிசர்ச்சில் வேறு மாதிரி டேட்டா ஏதாவது பார்த்தீங்கன்னா அதையும் உங்கள் கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். ப்ளஸ் இப்போ நான் டெக் இண்டஸ்ட்ரிக்கு மட்டும் தான் இந்த அனாலிசிஸ் பண்ணியிருக்கேன். ஜென்ரலாக ஏஐனால மற்ற இண்டஸ்ட்ரீஸும் இம்பாக்ட் ஆகுமா ஆகாதா, எந்தெந்த ஜாப்ஸ்லாம் கம்மியாக இருக்குது ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்ற இன்ஃபர்மேஷன் வேணும்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நம்ம அதையும் ரிசர்ச் பண்ணி போடலாம். தேங்க்யூ ஸோ மச். ஐ வில் see you in the next video. Bye bye.